இது நம்ம முன்னோர்களுடைய உழைப்பு. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, ஏதோ காட்டுல இருக்கே அது பாட்டு வளருது அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. காட்டுல இருக்கக்கூடிய மாம்பழம் வாயில வைக்க சைக்காது. இப்ப மரத்துடைய இலைகள் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டா நீர்களை கடத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வெப்ப காத்து உள்ள வரும் பொழுது இந்த ஜில்னஸ், இந்த நீருடைய தன்மை அதை குளிர் ஊட்டி விட்டுரும். அதோட டார்கெட்டே யானை தான் என்ன பண்ணும், கொட்டையை கடிக்காது, அப்படியே முழுங்கும். மாம்பழத்தை மட்டும் அப்படியே லபக்குன்னு முழுங்கிடும். அப்ப யானையோட வயிற்றுக்குள்ள அந்த கொட்டை போகும், ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகி கொட்டை வெளியில விழுகும், சாணத்தோட சேர்ந்து அந்த கொட்டை விழுகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உரத்துக்கு நடுவில் அந்த கொட்டை அப்படி ஜாலியாக பிளேஸா இருப்பாரு. தேயிலையில இருந்து வர டீயை விட இலையில இருந்து வரக்கூடிய டீயோடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். புது தகவல். அதுல அதிகமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. டீயில குடிக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வு வரும். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. சில டாபிக்லாம் ரொம்ப மனசார பண்ணுவோம். நம்ம சேனல்ல மட்டும் தான் இந்த மாதிரிலாம் நம்ம டாபிக்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் நம்மளுடைய ரெகுலர் கெஸ்ட் பாரிக்கிட்டே இந்த டாபிக் சொன்னீங்க ஏங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டாரு. தமிழ் பண்போட வரவேற்கிறேன் உங்களை. வணக்கம். பா சாமி, எனக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன் மாம்பழத்தை நீங்க எப்ப பார்த்தாலும் இது பண்ணிட்டே இருக்கீங்க? இதை சான்ஸா வச்சு நான் சொல்லிக்கிறேன், என்னோட சேனல்ல தயவு செய்து வாங்க. குறிப்பா திமுக காரங்க கூப்பிட்டுட்டே இருக்கேன், யாரும் வரவே மாட்டீங்க. வாங்க. நீங்க சொன்னீங்களே பாமக, விசிகா, அந்த கட்சியும் கூட வாயில வர மாட்டீங்க. தாவேகா, பாமக நண்பர்கள் இவர் தேவையில்ல எல்லாம் ஒண்ணு பண்றாரு. அதாவது நீங்க ஆக்சுவலா உண்மையிலே கிளப்பி விடுங்கன்னு நினைச்ச பாரு. நீங்க அதுக்குதான் மாம்பழ சின்னத்தை அவங்க எடுத்ததுக்கு நம்ம ஆக்சுவலா அவங்களுக்கு வாழ்த்து தான் சொல்லுவோம். சேலம் மாம்பழம் அந்த அதிகமா மாம்பழ விவசாயம் வளர்ற பகுதியும் வன்னிய பெருமக்கள் வாழக்கூடிய பகுதியும் கிட்டத்தட்ட ஒரே பகுதிகள். ஆமா தலைவரே, புவிசார் குறியீடு எல்லாம் இருக்கு. அந்த புவிசார் குறியீடுனால மாம்பழம் நமக்கான ஒரு ஐகானா இருக்கும். ஸோ அந்த புவி சார்ந்த ஒரு அடையாளமா அவங்களுக்கு இருக்கனாலதான் அவங்க அதை ஆக்சுவலா தேர்ந்து எடுத்தது. அதனால அந்த சின்னம் அவர்களுக்கான ஒரு சின்னமாக இருப்பது ஒரு கரெக்டா பொருந்தி வரக்கூடிய ஒரு விஷயம். ஆமா. ஆனா நான் இன்னைக்கு நிஜமாவே மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கனி, முக்கணியில் முதல் கனி. அதனாலதான் அந்த கலர் போட்டு வந்திருக்கேன். சரியா? ஆனா நான் நிஜமே சிரிச்சிங்க நீங்க டாபிக் சொல்லும் போது. ஆனா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரியறதே இல்ல. இன்னும் நிறைய குழந்தைங்க கிட்ட நம்ம பேசுறப்போ பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா மாம்பழம் பழக்கிறது இல்ல. குழந்தைங்க மாம்பழம் சாப்பிட மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் ஃப்ரூட்னா எனக்கு பர்சனலா நான் நினைக்கிறது மாம்பழம் தான். எனக்கு பலாப்பழமும் பிடிக்கும். மாம்பழத்தை அடிச்சுக்கவே முடியாது. பியூபர்ட்டின்னு ஒரு பேஜ் இருக்கும், அதுல சம்பந்தமே இல்லாம ஓட்டிங் எல்லாம் வைப்பாங்க. அதுல எந்த பழம் சிறந்த பழம்னு எல்லாரும் மாம்பழம் மட்டும் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டி இருந்தாங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மாம்பழம் ரொம்ப பிடிச்சது. சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சேன் பாரு. எனக்கு நம்மள எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, ஆவுனா தமிழ்னு வந்துருவாங்கடா, தமிழ்நாட்டுக்கு வந்துருவாங்கடா. சவுத் ஏசியால இருந்து தான் மாம்பழம் வந்திருக்கு. அண்ட் அப்படிங்கிற பேர்ல இருந்து தான் மேங்கோ அப்படிங்கறது டிரைவா இருக்கு. இதெல்லாம் நீங்களே போய் படிச்சு பாத்துக்கோங்கடா. முல்லைத்திணையுடைய மரமும் இந்தியாஸ் நேஷனல் ஃப்ரூட் கூட. நம்மளோட இதுல தொல்காப்பியம் காலகட்டத்தில இருந்து அந்த திணை சார்ந்த குறியீடுகள்ல மாம்பழம் முல்லைத்திணை மக்களுக்கானதாக இருக்கு. ரெண்டாவது இன்னொரு புரிஞ்சுக்கணும், இந்த பழங்கள் எல்லாம் இயற்கையாக இருப்பது அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்ம முன்னோர்களுடைய உழைப்பு. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, ஏதோ காட்டுல இருக்கே அது பாட்டு வளருது அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. காட்டுல இருக்கக்கூடிய மாம்பழம் வாயில வைக்க சைக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மையிலேயே காட்டுக்குள்ள நீங்க போயிட்டு, இன்னும் காடுகள் இருக்குல்ல, காட்டுக்குள்ள காட்டு மாம்பழமும் இருக்கும். ஓகே, அதை நீங்க போய் சாப்பிட்டு பாருங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. டேஸ்டே பெருசா இருக்காது, சலசலன்னு இருக்கும். அந்த கொட்டைக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த சதையும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ சதை பிடிப்பே இருக்காது. ஒரு மாதிரி அந்த கொட்டைக்கும் இதுக்கும் ரொம்ப கம்மியான ஒரு இதுலதான் இருக்கும். இதுதான் இயற்கையில மாம்பழம். இதை நம்ம முன்னோர்கள் பாக்குறாங்க. பார்த்துட்டு அதை எடுத்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி 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 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 50-60 வகைகள், நாட்டு வகைகள் உண்டு. மேலேயே இருக்கும் பாரு. நமக்கு ஒரு இதுல தோராயமா சொல்றேன், நிறைய வகைகள் இன்னைக்கு அழிஞ்சும் போச்சு. நிறைய ஒட்டு ரகத்தினால கலப்பும் ஏற்பட்டுருச்சு. சாரி, ஒட்டு ரகம்னா ஒட்டு ரகம் அப்படின்னா வேற ஒரு மாம்பழ இதுல இருந்து ரெண்டு மரங்களுடைய தன்மையிலையும் ஒத்து வர்றது. இதுல இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒட்டு போட்டு நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த ஜெனடிக்ஸ் அதுக்கு அடுத்து பரவாது, ஒட்டு போட்டு எடுக்கிற இதுல பரவாதுன்னு நினைக்கிறோம். ஆனா என்னன்னா, இந்த பூ வைக்கும் பாத்தீங்களா, இந்த பூல இருந்து மகரந்தத்தை எடுத்துட்டு போகுது பாத்தீங்களா, இந்த மகரந்தத்தை எடுத்து இன்னொரு பியூர் வெரைட்டியா இருக்க ஒரு மாம்பழத்தோட இந்த மகரந்தத்தை சேர்க்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய கொட்டை என்பது கலப்பின கொட்டை. புரியுதுங்களா? சோ மகரந்த செயற்கையிலுமே கலப்பு ஏற்பட்டுரும். சோ இந்த மாதிரி கலப்பு ஏற்படுறதுனாலயே என்னமோ தெரியல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மரத்துல இருந்து கொட்டையை எடுத்து நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா அதோடைய ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா வரமாட்டேங்குது.
ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. மகரந்தத்துல எந்த இதுல இருந்து ஒரே மரத்துல இருந்து மகரந்தம் எடுக்கும் சில நேரங்கள்ல, பக்கத்துல எந்த மாமரமும் இல்லைங்கிற பட்சத்துல. ஆனா இப்ப மாந்தோப்புல இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு ஒரு 100 மரம் வந்து இமாம் பசந்த் போட்டிருக்காங்க, ஒரு 100 மரம் மல்கோவா போட்டிருக்காங்க, ஒரு 100 மரம் நீலம்பழம், இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். இங்க இருந்து மகரந்தம் அங்க போகும், அங்க இருந்து மகரந்தம் இங்க வரும். இப்ப இதுல வர பழங்கள் ஓரளவுக்கு அந்த ஒரிஜினல் தன்மையை ஒத்து இருந்தாலும் அதோட விதையில இருந்து வரக்கூடிய மரம் இருக்கு பாத்தீங்களா, அடுத்த ஜெனரேஷன், அதுல இருந்து பியூரிட்டி இருக்காது. சோ இப்ப இந்த பியூரிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாம என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து என்னன்னா ஒட்டு போட்டு எடுக்கு. ஒட்டு ரகம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த மரத்தோடைய கொட்டையில இருந்து எடுக்கிறது இயற்கையான ஒரு இதுவுமே இயற்கை தான். பட் கொட்டையில இருந்து எடுக்கிறது வந்து நார்மலான ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அது போக மரத்தை 300 வகையில ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். அது ஆக்சுவலா வந்து ஜெனட்டிக்கல் குளோனிங் மாதிரி. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல வந்து ஒரு கிளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மண்ணு மாதிரி கட்டி, அந்த அதுக்கு சில இதெல்லாம் இருக்கு, அந்த ஒரு பதத்துல ஈரப்பதமா இருக்கிற மாதிரி மண்ணு கட்டிடுவாங்க. இப்படி மண்ணு போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த கிளையில இருந்து வேர் விட ஆரம்பிக்கும். இங்கிலீஷ்ல கிராஃப்டிங் சொல்லுவாங்க. கிராஃப்டிங் தான். அந்த கிளையில இருந்து வேர் விட்ட ஆரம்பினே இது வந்து ஒரு தனி மரம் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப இது அப்படியே தனியா எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நாத்து. சோ இந்த நாத்து அப்படியே எடுத்து கொண்டு போய் மண்ணுல வச்சிட்டீங்க அப்படின்னா இது மரமா வளரும். இப்ப இங்க பிரச்சனை இல்ல. இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரமும் அந்த புதுசா நாத்து எடுத்த மரமும் ஜெனட்டிக்கலா ஒண்ணுதான், ஒரே மரம் தான். அது வெவ்வேறு மரமே கிடையாது. உங்க கையில இருந்து பிச்சு உங்க கையே இன்னொன்னு இன்னொரு வரும், குளோன்டு வரும் மாதிரி. வருணுடைய குழந்தைன்னு வராதுங்க, அதே கான்செப்ட் தான். ஒரே இது வளரும். இன்னொன்னு அந்த மரத்துடைய வயசும் அதே வயசு தான். சோ என்ன பொருள் அப்படின்னா, அது சின்னதா இருக்கும் போதே பழம் வச்சிரும். மெச்சூரிட்டிலாம் அதுக்கு அந்த இதெல்லாம் இல்ல. அது சின்ன ஒரு வந்துச்சுனாவே பழம், பூ வச்சிரும், பழம் வச்சிரும், எல்லாமே வச்சிரும். சோ அந்த மரத்துடைய ஏஜ் வந்து ஸ்டேபிளா இருக்கும், ஒரே இது. அப்ப நாத்து போட்டு வச்சீங்கன்னா சின்ன இடத்துலயே பழம்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த முறையில தான் இன்னைக்கு நிறைய பேர் நாத்து வாங்கி மரங்கள் நடுறாங்க. அந்த பழைய கால முறையில செலக்டிவ் பிரீடிங்லாம் இன்னைக்கு பண்ண முடியல. ஸோ இதோடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பண்ண மாதிரியான புது வகை ரகங்களை நம்மளால இப்ப உருவாக்க முடியுமான்னு தெரியல. அது நம்ம ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நிறைய அந்த மரங்கள் வந்து பக்கத்துல இருக்கனால அந்த ஒரு பியூரிட்டியை வந்து நம்மளால கரெக்டா செலக்ட் பண்ணிலாம் எடுக்க முடியுமா? ஒண்ணும் இல்லை, சிம்பிளுங்க. அவங்க சாப்பிட்ட பழங்கள்ல எந்த பழம் ரொம்ப சுவையா இருக்கோ, டேஸ்டா இருக்கோ, அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதுல திரும்ப வரதுல எது சுவையா இருக்கோ அதை டேஸ்ட், எதுல பல்ப் அதிகமா இருக்கும், பல்ப்னா இந்த சதைப்பிடிப்பு அதிகமா இருக்கும், இது எல்லாத்தையும் பார்த்து எத்தனை வருஷங்களுக்கு நீங்க இயற்கையில பழம் வந்து இவ்வளவுதான் இருக்கும். சரி, இவ்வளவு பெருசு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இமாம் பசந்த்லாம் நீங்க மல்கோவாலாம் எடுத்தீங்கன்னா அது இவ்வளவு பெரிய மண்டையாட்டு இருக்குது. இமாம் பசந்த் பெருசா இருக்குது. அதே போல பங்கனப்பள்ளி ஓகே, ஓரளவுக்கு நார்மலைஸ்டு இருக்கும். அது வெரைட்டி, ஃபேமஸான வெரைட்டி அவ்வளவு இருக்கு. எனக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்கனப்பள்ளி பிடிக்கும், இமாம் பசந்த் பிடிக்கும், மல்கோவா பிடிக்கும். வேற என்ன இருக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. பட் ஒரு சில பழங்கள் சலசலன்னு இருக்கும். எனக்கு அந்த சலசலப்பு இருக்க பழங்கள் வேற எதுக்கு பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்ஸ் செய்யறக்கும். சில சலசலன் இருக்க பழங்கள் வந்து காயா பயன்படுத்தினா ஊறுகாய் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு சுவை அதிகமா இருக்கும் அதெல்லாம் காயா இருக்கும்போது. ஆனா நம்ம பழமா சாப்பிட்றதுக்கு இந்த வெரைட்டி தான் அதிகமா வாங்குவேன்னு வைங்களேன். கடையில வாங்கினாவே மல்கோவா வாங்குவேன், இமாம் பசந்த் வாங்குவேன். இதுல இப்ப என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னா, முன்னாடி மாதிரி இப்ப நல்ல பழங்களே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ரொம்ப ரேர். ஏன் தெரியல. ஆக்சுவலா விளையுது, ஏன் கிடைக்கிறது இல்ல? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வேற எங்க போயிட்டு அது எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வெளிநாட்டுக்கு போயிடும். ஆனா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தா நீங்க அது கிடைக்குது. இப்ப வந்து ஆனா விலை ஓவர் அதிகமா இருக்கு. சோ அதுதான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நார்மல் மார்க்கெட்டுக்கு வர பழங்கள் வந்து 2வது அல்லது 3வது தரம் தான் உள்ளூர் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கடைகளுக்கு வருது. இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி கூட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, செகண்ட் குவாலிட்டி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்றதுக்கு, மாம்பழத்துல செய்யற அந்த முட்டாய்கள், அந்த உங்களுக்கு தெரியும்ல அந்த மாம்பழ பல்ப்பை வந்து இது பண்ணி அந்த ஒரு முட்டாய் செய்வாங்கல்ல, நம்ம இதுல ட்ரை ஃப்ரூட் கடையில விக்கும்ல, அது டேஸ்டா இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நார்வே நான் போனப்ப ஒரு மாம்பழம் அங்க விக்கிறாங்க. நான் அது கூட எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன், பசங்கிட்ட காமிச்சு இது மாதிரி நம்ம ஊர்ல பண்ணலாமேன்னு. கம்போடியால இருந்து அங்க வந்து ஒரு விதமா மாம்பழத்தை வந்து ட்ரை ஃப்ரூட்டா மாத்தி கொடுக்குறாங்க. அது கம்போடியால இருந்து போதாங்க. கம்போடியால பெரிய பிசினஸா அதை பண்றாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல சேலத்துல இல்ல அந்த பகுதியில இருக்க கிருஷ்ணகிரி இந்த பகுதியில இருந்து மாம்பழம் அதிகமா கல்டிவேட் பண்ற இடங்கள் சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் கூட இல்ல, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, இந்த சுற்றுவட்டாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து அமோகமா இருக்கும்.
இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முடிஞ்ச அந்த 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 மாதிரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்மளாம் வந்து மாம்பழ சாரை புழிஞ்சு அதை வந்து வெயில்ல காய வச்சு அதை வந்து ஒரு மாதிரி லைட்டா ஸ்பைஸ் லைட்டா ஆட் பண்ணி ஒரு மாதிரி அந்த ஒரு கேண்டி மாதிரி பண்ணுவோம். ஜவ்வு மாதிரி இருக்கும். அதை பார்த்து சாப்பிட்டு அது நல்லாதான் இருக்கும். அதை கூட நீங்க ஏற்றுமதி பண்ணுங்க, அங்கெல்லாம் சாப்பிட்றக்கு ஆள் இருக்கு. அதே போல இது அதே மாம்பழத்துல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, கம்போடியால அப்படியே மாம்பழத்தை அறுத்துடுறாங்க, பெரிய பெரிய பீஸா அறுத்துறாங்க, ஸ்லைஸா இவ்வளவு மொத்தமா. அதை அப்படியே டீஹைட்ரேட் பண்றாங்க, டீஹைட்ரேட் மிஷின்ல போட்டு டீஹைட்ரேட் பண்ணிடுறாங்க கண்ட மாதிரி. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பல்ப் அப்படியே இருக்கு. அதாவது உங்களுக்கு அந்த மாம்பழத்தை சாப்பிடும்போது அதோட அந்த ஃபைப்ரஸ் டெக்ஸ்சர் இருக்குல்ல, அந்த ஒரு நார் பதத்தோட அந்த இப்படி இழுத்து சாப்பிடுறோம்ல, அது ட்ரை ஃப்ரூட்டா மாறினா எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும். அதுவும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி மாம்பழம், நல்ல கம்ப்ரஸ்டு கான்சென்ட்ரேட்டடா அந்த டேஸ்ட் ஃபிளேவர் இருந்தா எப்படி இருக்கும். அது அதையும் வந்து இது பேர் என்ன, நம்மளுடைய அந்த சக்கரை பொடி இருக்கும்ல, அதாவது அந்த ஐஸ்டு சுகர்னு சொல்லுவாங்க, அந்த சுகர்ல வந்து டாப்பிங்ஸ் இருக்கு. அதுல வேற லெவல்ல இருக்கும். அது சாப்பிட்டீங்கன்னா அது தீர்த்துட்டேன் அதை தீர்த்துட்டு இந்த எபிசோடுக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்தீங்களே, அது பேர் என்னது? அது லிக்ரிஸ். அது தமிழ்ல ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே, அது வந்து நம்ம அதிமதுரம் நல்லாதான் இருந்தது. ஆனா நல்ல விஷயத்தெல்லாம் நீங்க வீட்டுல வச்சு தின்னுட்டு கம்மியா தாங்க வாங்கினேன் அங்க, அதனால சாப்பிட்டு. ஆனா அது ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா. அது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாம்பழ விவசாயிகள் அதை செய்யுங்க. ஐரோப்பிய நாட்டுல அதை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க. அது ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்போடியால இருந்து போகுது. நம்ம ஊர்ல மாம்பழம் நல்ல உயர் தரத்துல வருது, உற்பத்தி ஆகுது. அது மாதிரி அந்த உயர் இந்த மதிப்பு கூட்டி நீங்க பொருட்களை கொடுக்கும் பொழுது அதுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கான ஒரு வேலைப்பாடை போட்டு கொடுக்குறோம், மதிப்பு கூட்டிய பொருள் உங்களுக்கு வந்து வேல்யூ ஆகும். அதே போல வந்துட்டு எடப்பாடி அவரோட கவர்மெண்ட்ல நீராபானத்துக்கு வந்து அனுமதி கொடுத்து இது பண்ணாங்க. எங்க கிடைக்குது நீராபானம்? விக்கிறாங்க, யாருக்குமே மக்களுக்கு இன்னும் போய் சேரல. அது தயவு செஞ்சு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பிராண்டிங் பண்ணுங்க, அது கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்க, கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் மெனக்கெடுங்க. அது நீராபானம்ங்கிறது வந்து ஆக்சுவலா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது ஒன்றும் இல்லைங்க, பனைமரத்துல இருந்து எடுத்தீங்கன்னா பதனி, தென்னை மரத்துல இருந்து எடுத்தீங்கன்னா நீராபானம், அவ்வளவுதான். நீரா சொல்லி நீரா இங்க வீரா தான் இருக்கு ஃபுல்லா. ஆமா. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இயற்கை சார்ந்த இது ரொம்ப விலையை அதிகமாலாம் வச்சு வித்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க மக்கள், சட்டை பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு ரேட்ல வைங்க. ஏன்னா சில பேர் சில பிரைவேட் கம்பெனிஸ் நீராபானத்தை ரொம்ப ஓவர் ஹை பிரைஸ்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க. டூ மச். அது வந்து சும்மா வந்து வெளிநாட்டு மார்க்கெட்டை மனசுல வச்சுக்கிட்டு இங்க உள்ளூர்ல இருக்கணும் மொட்டை அடிக்க கூடாது. நீராபானத்துக்கு எவ்வளவு என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கோ அதை விட கொஞ்சம் லாபம் வச்சு கொஞ்சம் ஒரு மக்களுக்கு ரொம்ப அக்சசபிளா வச்சீங்கன்னா தான் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இதுக்கு இப்ப போறவங்க, ஏன்னா அதுக்கு செல்ஃப் லைஃப் அதிகம். நீராபானத்துக்கு செல்ஃப் லைஃப் அதிகம். நீங்க வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். ரொம்ப நாள்னா உங்களுக்கு ஒரு மாசம் வரைக்குமே அதனால தாக்கு பிடிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஃப்ரீஸ்டு கண்டிஷன்ல ஒரு மாசம் 2 மாசம்லாம் வச்சு அதை விற்கலாம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஆப்போசிட்டா கொண்டு வரணும், அந்த பிரைஸ் டேக்கு ஈக்குவலா கொண்டு வரணும் அதை. ஓகே, நீங்க ரொம்ப ரேட் அதிகமாலாம் வச்சுக்கிறாங்க. சோ இந்த இதெல்லாம் சரி சொல்லிடுறேன், அது தற்சார்பு பொருளாதாரம். அது மாம்பழத்துக்கு வரேன். சோ இப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், மாம்பழங்கள்ல செய்யலாம். செய்யும் பொழுது நம்மளுடைய பேரு, ஏன்னா கம்போடியாவுக்கும் மாம்பழத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, ஆனா நம்ம மூலமா தான் அவனுக்கு மாம்பழம் தெரியும். அப்ப அவெல்லாம் அதை வச்சு பிசினஸ் பண்ணும் பொழுது நம்ம மண், தாய் மண்ல நம்மளோட முக்கணிகள்ல முக்கியமான கனியாக இருப்பது அதை நம்ம ப்ரமோட் பண்றதுல தவறக்கூடாது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் சொல்றேன். இயற்கையா மா இலையில டீ போடலாம். சீரியஸ்லி போடலாம். டீ நம்ம நார்மல் தேயிலையில இருந்து வர டீயை விட மா இலையில இருந்து வரக்கூடிய டீயோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். புது தகவல். அதுல அதிகமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. டீல குடிக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வு வரும். இன்ஃபேக்ட் அதுல நீங்க டீ போட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னா, உங்களுக்கு எங்க கிடைச்சது இது? அது ஒரு முறை சாப்பிட்டுருக்கேன். ஓகே, நீங்க அதுல போட்டு இது பண்ணி பாருங்க. ஒரு நம்ம இயற்கை சார்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர், அவரு அந்த டீ போட்டு கொடுத்தாரு. நான் குடிச்சிட்டு லைட்டா ஏதோ ஒரு புளிப்பு ஃபீல் இருந்துச்சு. நான் என்ன கேட்டேன், இது என்னங்க லைட்டா புளிக்குது, வேற ஏதாவது லெமன் கிமன் புளிஞ்சிங்களா அப்படின்னு கேட்டேன். ஓகேவா, நான் வந்து இந்த டீ தான், அதாவது இந்த வாட்டர் டீ தண்ணியில தான் போட்டோம், பால்ல போட்டு. பால்ல எப்படி போட்டா எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு, நான் சாப்பிட்டதுல. தண்ணியில அந்த டீ வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. லெமன் டீ மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா லெமனே போடாம வெறும் மா இலையை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி
போட்டு எடுக்கிறது அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா அந்த டீ இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நம்ம தாராளமா அந்த டீயை வந்து இது பண்ணா மா இலை டீன்னு சும்மா நெட்ல தேடி பாருங்க, உங்களுக்கு கிடைக்குது ரெசிபி. ஓகே. ஸோ அதை நீங்களே பண்ணலாம். வீட்டுல மரம் வச்சிருக்கவங்க எல்லாம் எடுத்து போட்டு பண்ணுங்க. நைஸ். இப்போ நீங்களே எந்த டாபிக்கா இருந்தாலும் அதுல வந்து நம்மளோட சங்க இலக்கியங்கள் என்ன இருக்கு, நம்மளோட மன்னர்கள், நம்மளோட தமிழ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரிக்கு சம்பந்தப்பட்ட என்ன இருக்க ஃபேக்ட் சொல்லுவீங்க. ஸோ மாம்பழத்தை பத்தி வேற எங்கேயாவது ஏதாவது வந்து ஒரு அகநானூறு புறநானூறுல எல்லாம் பெண்களை பத்தி எல்லாம் பேசும்பொழுதெல்லாம் நிறைய இடங்கள்ல மாம்பழத்தை ஒரு மிக முக்கியமாக பெண்களை வர்ணிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய, அதெல்லாம் நான் வர்ணிச்சு பேசிட்டு இருக்க முடியாது. மாங்கனியில டிக்னிட்டியை கீழே இறக்கி, அதனால அகநானூர்ல வந்து மாம்பழத்தை வைத்து பெண்களுடைய அழகை வர்ணிப்பதற்கு நிறைய இடங்கள்ல குறிப்புகள், மாம்பழத்துடைய குறிப்புகள் இருக்குது. திருக்குறள்லயுமே கிட்டத்தட்ட அதே மாதிரியான பொருள் கொண்ட இடத்துல ஏன்னா மாம்பழம் வந்து இன்னைக்குமே நீங்க விளம்பரம் படுத்துறது ரம்மியமா தான் விளம்பரம் படுத்துறாங்க. நீங்க பாத்தெல்லாம் தாண்டி வெளில போயிட்டாங்க. நயன்தாரா வச்சு ஒரு ஆட் பார்த்தேன். ஆமா. சோ மாம்பழத்துக்கு இயற்கையாகவே அந்த அதோட சுவையை வந்து ஒரு லக்ஸுரியஸான ஒரு சுவை. அது இல்ல ஒரு கவித்துவமாவும் கம்பேரிட்டிவ்லி அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த ஒரு இதுங்கும் போது அந்த காலத்துல நம்மளுடைய கவிஞர்கள், நம்மளுடைய தமிழ் சங்க இலக்கியங்கள்லயுமே குறிப்பு வந்து மாம்பழம் வந்து ஒரு காமத்திற்கான ஒரு பொருளோட அசோசியேட் ஆகி தான் நிறைய இடத்துல வரும். நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஞானப்பழமும் அது வந்து கதையே உண்மை இல்ல, உடனே மாம்பழம் தான் ஞானப்பழம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது சாப்பிட்டா வந்து எப்படி ஆப்பிள் இந்த இது சாப்பிட்டா அதெல்லாம் பிற்கால. சோ இப்ப இந்த மரத்தை பத்தி வந்து பேசலாம். மாமரம் வந்து பாத்தீங்கன்னா அதோட இலைகள் வந்து எல்லா கலர்லயுமே இருக்கும் பாரு. லைட் கிரீன், டார்க் கிரீன், ஒரு மாதிரி ப்ளூஷா இருக்கும், பர்பிள், ரெட். ரகத்துக்குமே சில இது மாறும். பட் ஒரே மரத்திலயுமே அதோடைய எல்லாமே இருக்கும். அந்த மாமரம் பருவத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். மாவிலை தோரணம் அப்படிங்கறது நம்ம ஏன் வந்து கட்டுறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது? ஆக்சுவலா வந்து மரத்துடைய இலை இருக்கு பாத்தீங்களா, அது உதிர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த இலையில இருந்து அந்த ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய இது வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது உடனே சாகாது. ஏன்னா அந்த இலையுடைய தன்மை வந்து அதிகப்படியான வறட்சியும் தாங்கக்கூடிய தன்மையில அந்த இலைகள். ஏன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல இருக்கிற மரங்கிறனால நம்ம ஊருடைய சீதோஷ நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு மழையே பெய்யாது. எவர்கிரீன் ஃபாரஸ்டாவே இருந்தாலும் அதுல வந்து மழை பெய்யாம அப்படியே இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே அதிகமா வந்து நீரை தன்னுடைய இலைகள்ல சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். இந்த இலைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அந்த ப்ராசஸ் கொடுக்கறனால மக்கள் அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடிசைகளுக்குள்ளயும் இதுக்குள்ளயும் தானே இருப்பாங்க. அப்ப அந்த இதை தோரணை வைக்கும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு காத்து வந்து உள்ள வரும் அப்படிங்கறதுனால ஒரு நம்பிக்கை, அதோடைய ஒரு ஐதீகமாவும் அப்படியே நடைமுறை. ஓகே. இப்போ நீங்க நம்மாழ்வார் பத்தி வந்து ஒரு செடியை பத்தி ஒரு மரத்தை பத்தி பேசுறப்போ தவிர்த்துட்டு போக முடியாது. அவரும் சரி, இன்னும் நிறைய பேர் சொல்லி வச்சு பார்த்திருக்கேன், நீங்க வீட்டுல வைக்க வேண்டிய மரங்கள் அப்படின்றது வந்து மாமரத்தை வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா சொல்றாங்க. ரீசன் ஒண்ணு என்னன்னா, மாமரத்துடைய நிழல் வந்து நல்லா இருக்கும். ஓகே, நல்ல அடர்த்தியா இருக்கும் மாமரத்தோட நிழல். உண்மையிலே நிழல் வந்து நீங்க மாமரத்துக்கு கீழே நிழல் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அது ரொம்ப அடர்த்தியான மரம், அதிக இலைகள் இருக்க மரம். ரெண்டாவது இந்த இலைகளுடைய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா மொந்தமா இருக்கும். இலைகளோட தன்மை வந்து மொந்தமா இருக்கும். அதுக்கு நீர் பதம் அதிகமா இருக்கும். சோ அப்ப அது எதுக்கு அந்த மரம் அப்படி இருக்குன்னா, வறட்சி தாங்கி வாழணுங்கிறதுக்காக அந்த மரம் அவ்வாறு இருக்கு. இப்படி இருக்கனால என்ன ஆகும்னா, அந்த ஒவ்வொரு இலையுமே வந்து ஹீட்டை வந்து குறைக்கும். ஏன்னா அது இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப ஏர் கூலர் எப்படி வேலை செய்யுது, தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், காத்து அந்த தண்ணிகளுக்குள்ள பூந்து வரும் பொழுது அதோட டெம்பரேச்சர் டவுன் ஆயிரும். இப்ப மரத்துடைய இலைகள் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டா நீர்களை கடத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வெப்ப காத்து உள்ள வரும் பொழுது இந்த ஜில்னஸ், இந்த நீருடைய தன்மை வந்து அதை குளிர் ஊட்டி விட்டுரும். அப்ப என்னன்னா, மாமரத்துடைய அந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஜில்லுன்னு ஒரு காற்று இருக்கும். சோ அது ஒண்ணு. அடுத்து இப்ப இதே மாதிரியே இந்த புங்க மரம் இதெல்லாமே ஜில்னஸ் கொடுக்கக்கூடிய தன்மை தான். ஆனா இதுல ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு சீசன்ல பெரிய அளவுக்கு கிடைக்கும். ஒரு சீசன்ல நிறைய கிடைக்கும். அந்த சீசன்ல தான் நீங்க எடுத்து வச்சுக்கணும். இப்ப நீங்க அதுல காயும் கிடைக்குமா, மாங்காயில ஊறுகாய் போட்டுருவோம். அடுத்து அதுல ஒரு சில காய்களை வந்து அப்படியே கரெக்டா பழுக்க விட்டீங்க அப்படின்னா பழமா மாறும். பழத்துல நீங்க வந்து அப்பவும் நம்ம பழமாவும் டைரக்டா சாப்பிடலாம். அது போக பழத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய முறைகள் தான் நான் சொன்ன மாதிரி அந்த முட்டாய்கள், இந்த மாதிரியான விஷயம். மாம்பழம் தான் இவ்வளவு யூஸ் இருக்கு போல, மாங்காய், மாம்பழம், ஊறுகாய், நிறைய விஷயங்கள், குழம்புல போட்டு மாங்காய் பச்சடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்த ஒரு சீசன் முழுக்கவே நீங்க அந்த பழத்துல இருந்து கிடைக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, அதிகமான கேலோரிஸ் இருக்கக்கூடிய பழம் அது. அப்படியா ப்ரோ? மாம்பழம். சோ நீங்க ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ஒரு லஞ்ச் நல்ல எனர்ஜி, ஒரு லஞ்சுக்கு ஈக்குவலான கேலரிஸ் வந்து ஒரு மாம்பழம் வந்து, ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா
அன்னைக்கு அந்த உங்களுடைய சுகர் லெவல் அண்ட் கலோரிஸ் லெவல் எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணி. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாய் பைத்தியம்னு ஒரு நாய் இருக்கு ப்ரோ. அது வந்து மாம்பழத்தை கொடுத்துட்டோம்னா அவர் சுகரே ஆயிடுவாரு. அப்புறம் எங்களை பிடிச்சி ஏறி செம்ம பிரச்சனை பண்ணும். ஆனா மாங்கொட்டையை வந்து கொடுக்க கூடாது, விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொட்டைய ஆமா இல்ல, ஆக்சுவலா வந்து அந்த கொட்டையுமே வந்து விஷம்லாம் கிடையாது. அது நாய்களுக்கு மேபி டாக்ஸிக்கா இருக்கலாம். பட் நமக்கு மனிதர்களுக்குலாம் வந்து அந்த கொட்டையை வச்சு சமைக்கிற ஒரு பழக்கமா இருக்கு. மாங்கொட்டையை வச்சு இதெல்லாம் பண்றாங்க. மேங்கோ பட்டர்னு ஒரு விஷயம் இருக்கு. மேங்கோ பட்டரா? ரகரகமா என்னென்னோ சொல்றீங்க. மேங்கோ பட்டர் வந்து அந்த மாங்கொட்டையில இருந்து எடுக்கிறது. அது ஒரு இது. சியா பட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சியா பட்டர் மாதிரி இது ஒரு பட்டர். நம்ம தம்பிகள் தான் அந்த சோப்பு இது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும்போது அந்த மேங்கோ பட்டரை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் போய் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ நம்ம ஊர்ல பண்றாங்க, நம்ம ஊர்லயுமே லோக்கலா பண்றாங்க. கவர்மெண்ட்டுமே அதை செய்யறதுக்கு சில இதெல்லாம் கொடுக்குறாங்க. காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல அதிகமா சியா பட்டருங்கிறது அந்த சியா விதைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய பட்டர். அதை விட ரொம்ப தரம் அதிகமாகவும் அதோட ப்ராப்பர்ட்டிஸை விட இன்னும் நல்லா மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பட்டர் தான் மேங்கோ பட்டர். ஸோ அந்த மேங்கோ பட்டர்ல நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வந்து இன்னைக்கு செய்யறாங்க. உயர் ரக பட்டர் அதுல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாங்கொட்டையும் அதுல பயன்படுது. எல்லாமே நீங்க எல்லாமே பயன்படும். மாமரத்துடைய டோட்டலா பயன்படுற ஒரு மரம். அதனால அது வீட்டுக்கு அந்த மரம் நீங்க வைக்கும் பொழுது நீங்க அதை வெவ்வேறு மாதிரியான யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். கொல்லப்புறம் வைக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி பெஸ்ட். கொல்லப்புறம் முன்னாடி பின்னாடி எங்க வேணாலும் வைக்கலாம். வீட்டுல ஒரு 4-5 மரங்கள் நடுறதுங்கிறது ஒரு கரெக்டான ஒரு போக்கு. மாமரம்னா நட்டீங்கன்னா உயிர் சூழல் நல்லா இருக்கும் உங்க வீட்டுல. இப்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாமரம் இருக்கு. அங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அணில்கள் இருக்கும், பூச்சி, வண்டு மாதிரி சொல்றேன், வண்டுகள், அதுக்கப்புறம் வந்துட்டு பறவைகள், பழந்தினி வவ்வாட்கள், ஒரு 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 சூழல் இருக்குங்க. உங்க குழந்தைகள் அதெல்லாம் பார்த்து வளர்ந்துச்சுன்னா தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அதை பார்க்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்கும் அந்த ஒரு ஒரு அமைதியான ஒரு இது இருக்கும். ஒரு சுத்தி மரங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் இருக்கும். நமக்கு இயற்கையிலேயே நம்ம அந்த பச்சை இதெல்லாம் அந்த நிறங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ள இன்னர் பெயிண்டிங் வந்து கிரீனா அடிங்கன்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? ரெட் எல்லாம் அடிக்க கூடாது. ரெட்டு, பிளாக்கு அந்த மாதிரி வந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணிருமோ ரொம்ப இல்ல, நமக்கே சைக்காலஜிக்கலா அது இம்பாக்ட் பண்ணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்தந்த கலர்ஸ் வந்து வீட்டுக்குள்ள அடிக்கலாம், இந்தந்த கலர்ஸ் அடிக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ, கிரீன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட்டிஷ், இது அப்புறம் ப்ரௌனிஷ், இது எல்லாமே வந்து வீட்டுக்குள்ள அடிக்கலாம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா மரத்தோட கலர்கள். நீங்க இயற்கையில பாக்குற கலர்கள். இந்த நீலம், வானம், மரம், மண்ணு, மரக்கட்டை கலரு, இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள நீங்க பெயிண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து அதோடைய அந்த சைக்காலஜிக்கலா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு அமைதியா ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னு. அதே பட் ரெட்டிஷா ஒரு மாதிரி வேற மாதிரி டார்க்கான கலர்லாம் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த புருஷமோட அடிக்குள்ள கொஞ்சம் கம்மியா சண்டை வரும். பச்சை கலர் போட்டா என்ன ப்ரோ, நம்மளே கொஞ்சம் கலக்கி விடலாம். அதுதான் அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு இதெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க பெயிண்ட் அடிக்கிறது ஒண்ணு, ஆனா அது போக இல்லாம ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு உலகத்துக்கு. என்ன? சூரிய ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது ரிஃப்ளெக்ட் பண்றதுனால இயற்கைக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்ப புரியுதா ஏன் தமிழர்கள் அந்த காலத்துல எல்லா வீட்டுமே வெள்ளை அடிக்கிறதா, வெள்ளை அடிக்கிறதா. சோ வெள்ளையா தான் எல்லா வீடுமே இருக்கணும். ஆக்சுவலா கவர்மெண்ட் ஏதாவது லா பாஸ் பண்ணிருக்கும். அழகாவும் இருக்கும்ல. இல்ல, அது இயற்கையிலேயே ஹவுசஸ் வந்து ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா தான் அது வந்து சில்னஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கு மேலேயும் ஒயிட் கலர் பெயிண்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெயில் இல்ல இறங்க கூடாதுங்கிறக்காக. இதை தன்னடா ரொம்ப வருஷமா அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் வந்து கேலி கிண்டல் பண்ணிட்டு இன்னைக்கு ஸோ இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். இதெல்லாம் ஒரு தனித்தனி செக்மெண்ட். இந்த மாமரத்தை பொறுத்தவரை இதுல பெனிஃபிட்ஸ் அதிகம். வீட்டுக்கு ஒண்ணு வைங்க. ஒண்ணு, அந்த மாமரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கலாம். நீங்க பார்த்து வாங்குங்க நல்ல. ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துடுறீங்க. அது ஓப்பனா சொன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஓகே, இதுல வாங்குறதா அந்த இது போடுறது, அது பேர் என்னங்க, கல்லு போடுறதா, ஏதோ பொடி போடுறதா, அதாங்க பழுக்க வைக்கிறதுக்கு ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா? அது கெமிக்கல் போட்டு பழுக்க வைக்கிறது இல்ல. அது இப்ப ஓரளவுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன். இப்ப வந்து எல்லாத்துமே இது பண்ணிடுறாங்க. அந்த கெமிக்கல்ஸை உற்பத்தி பண்ற கம்பெனியை நீங்க மூணீங்கனாவே பிரச்சனை முடியுது. அதுக்கு எந்த தடையும் இல்ல. ஆனா அதை வாங்கி இதுல பழுக்க வச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாம்பழத்தையும் போய் வேஸ்ட் பண்றாங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா? நம்ம வாட்டர்மெலன் அந்த விஷயத்துல இருந்து தலைவன் நேரம் இருந்ததுன்னா பல மாம்பழங்களை வந்து அழிச்சு போட்டுருப்பாரு. அவர் வந்துட்டு மாம்பழத்தில் மோசடிகள் அப்படின்னு வந்திருப்பாரு. அந்த மாம்பழத்தை பழுக்க வைக்கிற அந்த கெமிக்கல் போட்டு பாக்ஸ்ல போட்டு பழுக்க வைக்கிற முறையே செய்யாதீங்க. அது ஒண்ணு, ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்புது. ரெண்டாவது, சம்டைம்ஸ் அது ஃபுட் பாய்சனும் ஆகும்.
அந்த மாதிரி பழங்களை பழுக்க வச்சீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிரும். குழந்தைகள்லாம் சாப்பிடுற பழங்கள் அது. மாம்பழத்திலே பேசிக்கா பாய்சன் ஆவியோட ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க, இந்த பழுக்க வைக்கும் போது இந்த மாதிரி பழுக்க வச்சா ஃபுட் பாய்சன் ஆயிரும். ஸோ அதை செய்யாதீங்க. அதை செய்யறது இல்லை. இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதனால நீங்க வந்து மக்கள் வந்து ஏமாற தேவையில்லை. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பழத்தை மோந்து பார்க்கும் பொழுது ஒரு இயற்கையான ஃப்ராக்ரன்ஸ் இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிசிட்டி ஃபீல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. டாக்ஸிசிட்டினா கெமிக்கலோட லைட்டான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த பழத்தை நீங்க அரிஞ்சு வாயில வைக்கும் போதே உங்களுக்கு அந்த டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, அது தெரியும். ஒரு சம்திங் ஏதோ ஒரு கெமிக்கலைஸ்டு ஃபீல் இருக்கு அப்படின்னா அதை வச்சு சாப்பிடாதீங்க, தூக்கி போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா இளநீ குடின்னுவாங்க. நம்ம கூட இன்னைக்கு தர்பீஸ் தனிப்பழத்தை பத்தி வந்து பேசணும். அது மாதிரி நுங்கு திம்போம். நம்ம இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா மாம்பழம் வந்து டேஸ்டா இருந்தாலும் நிறைய பேர் சூடுன்றதுனாலே தவிர்க்கிறாங்க. ஆனா சம்மர்ல தான் பாரு அது வருது. அது என்ன பிரச்சனைனா, மாம்பழத்தை வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பழம் 2 பழம் சாப்பிட்டாலும் ஒன்றும் பாதிப்பாக. சிலர் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 3 சாப்பிடுவாங்க, மதியானம் ஒரு 3 சாப்பிடுவாங்க, நைட்டு ஒரு 3 சொன்னா வயித்தால போயிடும். சூட்டுனால ஒன்றும் பாதிப்புலாம் ஆகாது உங்களுக்கு, ஒன்றும் வயித்தாலே ஆயிரும். அப்ப அது ஒரு அளவா சாப்பிடணும். ஏன்னா ஒரு அதிகமான மினரல்ஸ், அதிகமான விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய பழங்க மாம்பழம். விட்டமின்ஸும் அதிகமா இருக்கு, மினரல்ஸும் அதிகமா இருக்கு, அயன் எல்லாமே இருக்கு. அந்த பழம் வந்து ஒரு கம்ப்ளீட் டயட். நான் தான் சொல்றேன், மாம்பழம் என்பது ஒரு கம்ப்ளீட் டயட். நீங்க ஒரு பழம் கூட காலையில சாப்பிடுங்க, பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. உங்களுக்கு அதுவே போதுமான கேலரிஸ் வந்து அதுல இருக்கு. ஸோ அதனால அந்த பழத்தை வந்து அந்த வெயில் காலத்துல தான் வரும். இயற்கை வந்து அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. எந்த நேரத்தை எதை கொடுக்கணும் உங்களுக்கு. வெயில் காலத்துல இந்த பழம் ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அதிகமான கேலரிஸ் உள்ள இருக்கனால வெயில் காலத்துல ஆக்சுவலா மற்ற உயிரினங்களுக்கு உணவே கிடைக்காது. அந்த உணவை இது கொடுக்குது. அதுவும் மிக முக்கியமா பெரிய உயிரினங்களுக்கு, ஹை ரிச் டயட், பெரிய உயிரினங்களுக்கு. அது எதுக்கு நான் பெரிய உயிரினம் சொல்றேன்னா, அது இம்ப்ளிமெண்ட் பண்றதே யாரை தெரியுமா? யானைய. அதோட டார்கெட்டே யானை தான். வந்து சாப்பிட்டு போயிட்டு என்ன வந்து 2 பாத்ரூம் போ, நான் அதுல இருந்து வளர்ந்துருவேன் அப்படின்னு. யானை தான் வந்து என்ன பண்ணும், கொட்டையை கடிக்காது, அப்படியே முழுங்கும். மாம்பழத்தை மட்டும் அப்படியே லபக்கு லபக்குன்னு முழுங்கிடும். அப்ப யானையோட வயிற்றுக்குள்ள அந்த கொட்டை போகும். அந்த கொட்டைக்கு ஒன்றும் ஆகாது. ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகி கொட்டை வெளியில விழுகும். சாணத்தோட சேர்ந்து அந்த கொட்டை விழுகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உரத்துக்கு நடுவுல அந்த கொட்டை அப்படி ஜாலியா பிளேஸா இருப்பாரு. இப்ப வளர்றேன் பாடுறா அப்படின்ட்டு வளரும். யானையோடைய சாணத்துல இருந்து வளர்ற மரங்கள் தான் காட்டுல அப்ப அதோட டார்கெட் வந்து யானைக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவா அது இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான பழங்களை தான் அது உற்பத்தி பண்ணுது காட்டுல, இயற்கையில. அதை தான் நம்ம இன்னும் அதிகமா வச்சு அதுல இன்னும் பல்ப் அதிகமா இன்னும் அதிகமா எனர்ஜி கொடுக்குற மாதிரி பழங்களை நம்ம முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்ப அது எந்த அளவுக்கு பவர் இருக்க பழம். அவ்வளவு பவரான ஒரு சமாச்சாரத்தை நீ வந்து டேஸ்டுக்காக லபக்கு லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா அப்ப புடிங்கி விட்டுரும். ஸோ அதனால ஒரு அளவு, எதையுமே அமிர்தமும் அளவுக்கு மீறினா நஞ்சுதான். அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நீங்க 2 பழம் சாப்பிடுங்க. ஒண்ணுமே உங்களுக்கு ஆகாது. நாங்க அப்படிதான் சாப்பிடுறோம், ஒன்னும் பாதிப்பு இல்லை. அது ஹெல்த்தி தான். சில பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா தோலோடய சாப்பிடுற தன்மையில இருக்கும். சில பழங்கள்ல தோலை சாப்பிட அது எந்தெந்த பழங்களுக்கு எல்லாம் வந்து தோலை சாப்பிடும்போது பெரிய அளவு கசப்பு இல்லாம உங்களுக்கு ஃபீல் ஆகுது, அதெல்லாம் நீங்க தோலோடய சாப்பிடலாம். ஏன்னா அந்த தோலோட சேர்த்து சாப்பிடுற பழங்கள்ல தான் நீங்க எப்படி ஆப்பிள்ல தோலோட சாப்பிடுறீங்களோ அதே பழம். இப்ப ஆப்பிள்ல தோலோட சாப்பிடுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த வேக்ஸ போட்டு. ஆனா நீங்க மாம்பழத்தை நீங்க தோலோட சாப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் போய் கேட்கணும்னு நினைச்சு பாரு, டக்குன்னு நினைச்சு. இல்ல நீங்க சோள சாப்பிடல அப்படின்னா அதை நீங்க மாடுகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அதுக்கு நல்லா தின்னுமே. இந்த மீன் குழம்புல மாங்காய போட்டு தின்னுருக்கீங்களா? செமையா இருக்கும். சாப்பிட்டுருக்கேன். ஆமா, உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இல்ல, பட் நான் சாப்பிட்டிருக்கேன். ஓகே ஓகே ரைட். நாங்க எந்த நான்வெஜ்ஜா இருந்தாலும் நாங்க சாப்பிட்டு பாத்துருவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அது பிடிக்குது நல்லா இருக்காது. ஒரு கேஷ்யூ வகையை சேர்ந்ததான் ப்ரோ இது. பாத்தீங்களா, அதே இடத்துலதான் வந்து மாமரமும் வளருது, நம்ம கேஷ்யூ எல்லாமே. அது ரொம்ப டிஃபரெண்டான மேட்டரா இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், எதுனாலும் நான் ஸ்டார்டிங்ல சொன்னதான், இதோட வேர் சொல் பாருங்க. மேங்கோ, உலகம் ஃபுல்லா மேங்கோ. இப்போ அவங்க பேர் என்னன்னு தெரியல, ஒரு அக்கா, நம்ம ஊர் அக்கா அங்க போய் செட்டில் இருக்காங்க யூஎஸ்ல. இந்த மாம்பழம் தேங்காய் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு லைக் பதப்படுத்தப்பட்டு வருமா, அதெல்லாம் ரொம்ப எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் தான். இங்க நம்மளுக்கு அசால்ட்டா கிடைக்குது. இல்ல இன்னொன்னு, வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அந்த பட்டியல வந்து இந்தோனேசியா நினைக்கிறேன். இந்தோனேசியால இருந்து ஒரு மாம்பழம், தாய்லாண்டா இந்தோனேசியா சரியா ஞாபகம் இல்ல, ஒரு ஒரு ரெட் கலர் மாம்பழம் ஒண்ணு. ஓகேங்களா, அது பேர் மறந்துட்டேன். நான் கூட அதோட விதையை நம்ம ஊர்ல பார்த்தா வளருமா செக் பண்ணலாம்னு செக் பண்ணேன். பயங்கர டேஸ்டா இருக்கும் அது. ஆனா நம்ம ஊர் வெரைட்டி கிடையாது. அது வந்து அந்த அந்த தாய்லாந்து இந்த பகுதியில் இருக்க இந்தோனேசியா சைட்ல டெவலப் ஆன ஒரு வெரைட்டி. அதை வந்து ரொம்ப க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல தான் வளர்ப்பாங்க. அது ஒரு பழமே வந்து சில லட்சங்கள்ல விற்கும். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பக்கவா பேக் பண்ணி வேற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸாட்டிக்கான ஒரு ஃப்ரூட் பட்டியல அதெல்லாம் இருக்கு. எவ்வளவு எல்லாம் எனக்கு தெரியல விலையெல்லாம். ஆனா ரொம்ப விலை அதிகமான பழங்கள்ல அது இருக்கும், அந்த லிஸ்ட்ல வரும். அது 1 செகண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க.
அந்த லிஸ்ட்ல அது வரும். ஓகே. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்மகிள். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, நான் எந்த வெளிநாடு போனாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்களை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், அங்க இருக்கக்கூடிய பழமுதிர் சோலைகள் இங்க போவேன், அங்க போயிட்டு டிஃப்ரெண்டா என்னென்ன பழங்கள் இருக்கோ அதெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து விதைகளை கொஞ்சம் எடுத்து வந்து நம்ம ஊர்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த ஒரு அது எப்படி வளருதா என்ன இதெல்லாம் செக் பண்ற ஒரு இது இருக்கு. இல்ல, இதோட ஆப்போசிட் தான் நான் சொல்ல வந்தேன். அந்த அக்கா என்ன பண்ணிருக்காங்க, சில கண்ட்ரில எல்லாம் நம்மளோட இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது தெரியும்ல, அவங்க ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு யூஎஸ்ல இதை போட்டு நம்ம மண்ணையும் கொஞ்சம் எப்படியோ ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதை போட்டு வளரும் பாக்குறாங்க. லைட்டா வளர்ந்துருக்கு, அதுக்கு மேல ஒரு செடிக்கு மேல அதால வளரவே முடியல. சோ அங்க போய் இருந்தாதான் தெரியும்ல மாம்பழம் எவ்வளவு இது. மாம்பழம்லாம் அங்க வளராது. அது நீங்க அதை நான் இப்ப எடுத்துட்டு வரேன் விதையெல்லாம் எடுக்கிறோம்னா டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதையும் டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல ஈக்குவல். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எந்த சீதோஷ நிலையில அது வளருதுன்னு பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கால வளர்ற எல்லா செடி கொடிகளும் தமிழ்நாட்டுல வளரும். அதே போல கிழக்கேசிய நாடுகள்ல வளரக்கூடிய எல்லா செடி கொடிகளும் தமிழ்நாட்டுல வளரும். சம் பிளான்ஸ் கொஞ்சம் சில் கிளைமேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தூரியன் இந்த மாதிரியான செடிகள்லாம் கொஞ்சம் சில்னஸ் அதுக்கு அதிகமா தேவைப்படும். ஸோ அந்த கொஞ்சம் சில்னஸ் அதிகமா தேவைப்படுறதெல்லாம் வந்து நீங்க நம்மளுடைய கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி கொஞ்சம் மலைப்பகுதிகளில் போட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும், வளர்ந்துரும். ஸோ தமிழ்நாட்டுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வெயில் பகுதியில் வளர்ற எல்லா செடியும் வளர்த்துடலாம். ரொம்ப பனிப்பகுதியில வளர்ற செடிகளை வந்து வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். பட் அதுலயுமே ஆப்பிள் மாதிரியான ஓரளவுக்கு இருக்கக்குள்ள சில வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து நம்மனாலையுமே இது பண்ண முடியும். நம்மளுடைய கொஞ்சம் மலைப்பகுதிகளில் போட்டீங்கன்னா நல்லா வளருது. ஓகே. சோ சரி, இந்த மாதிரி கொஞ்சம் சில்னஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல மலைப்பகுதியில போட்டா வளரும். மாமரம் எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வெரைட்டி மாம்பழமும் எல்லா வெரைட்டி மண்ணிலையும் வளரும். அந்த நீரும் அந்த அதுக்கு தேவையான அந்த சூழலையும் நீங்க உருவாக்கி கொடுத்துட்டா போதும். நீங்க செயற்கை ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு நல்ல ஒரு ரகத்துல இருந்து இப்ப வட தமிழகத்துல இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து இப்ப தென் தமிழகத்துல போய் நடணும் அப்படின்னு வச்சீங்கன்னா வளரும், நல்லாவே வளரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நீங்க அந்த உரம் இதெல்லாம் மட்டும் அந்த மண்ணோட தன்மைக்கு நீங்க கொடுத்துக்கணும், பார்த்து கொடுத்துக்கணும். ரைட். கடைசியா ஒரு விஷயம், வேர் சொல். அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அது மேங்க்ரியா ஏதோ மாதிரி சயின்டிபிக் நேம்ல இருக்கு, அதுலயும் மால தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கிலீஷ்ல மேங்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோ தமிழ்ல அதோட பேரே மாங்கனி. பாருங்களேன், நம்ம கிட்ட தான் மானா பெரிய பழம்னு எடுத்தோம், அவ்வளவுதான். மானா பெருசு அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அந்த மா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம இருக்க பழங்கள்ல நல்ல அந்த பெரிய பல்போட நமக்கு அது கிடைக்கனால மா அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சிருக்கோம். அது மாங்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாங்காங்கிறது மேங்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே மறி போர்ச்சுகீஸ் எடுத்துட்டு போய் இங்க இருந்து போனதான் எல்லாம் பெருமையா இருக்கு தலைவா. உலகம் ஃபுல்லா மேங்கோன்னு சொல்றாங்க, மால இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதையும் சில பேர் சொன்னா நம்ப மாட்டாங்க, என்ன பண்றது. சரி, ஓகே, சுவையான ஒரு எபிசோடு. சோ அந்த சீசன் முடியறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாராவது சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மரம் வளர்க்க வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமா அந்த மரங்களை வளர்த்து இன்னும் அதிகமா அதுல விவசாயம் பண்ணலாம். அதுல இன்னும் நிறைய தொழில் பண்ணலாம், நிறைய வெரைட்டிஸை கொண்டு வரலாம். தகுதி உயர்த்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்க அதிகமா அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி அதையும் நீங்க வந்து பிசினஸா கொண்டு வரலாம். அது போல மாம்பழத்துல இருந்தே சுகர் எடுக்கலாம். புரியுதுங்களா? மாம்பழத்துல இருந்து சுகர் எடுக்கலாம். இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அந்த மாம்பழத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா நிறைய தான் சொன்ன மாதிரி மேங்கோ பட்டர்னு எடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மா இலை இதுகளை வச்சு நான் சொன்ன மாதிரி டீ, அது ஒரு அது பட் கமர்ஷியலைஸா இன்னும் இல்லை. பட் இயற்கை சார்ந்ததுல மாமரத்தையும் கொய்யா இலைகளை வச்சுலாம் பண்ண முடியும். பேசிக்கலா உங்க அந்த இலை வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரியான இலையா இருந்துச்சுன்னா போதும். அது வந்து டீக்கு ஒர்க் அவுட் ஆகும். மாமரத்துல அந்த ஒரு புளிப்பு லைட்டா இருக்கும், அந்த இலைகள்லயும் அந்த ஒரு ஃபிளேவர் இருக்கும். அந்த ஃபிளேவருக்கு தகுந்த மாதிரி அதுல அந்த டீல அந்த இது வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுல எல்லாம் என்னன்னு கொஞ்சம் டீப்பா தேடி பாருங்க. இன்னும் நிறைய வகைகள் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த மரம் வாங்க போறவங்க கொஞ்சம் நல்ல நர்சரியா பார்த்து கொஞ்சம் அவங்க மூலமா யாராவது வாங்கி ஓரளவுக்கு நல்ல பழங்கள் வாங்குறப்போ என்ன மாதிரியான பழம் வேணும்னு உங்களுக்கு தோணும். சில பேருக்கு வந்து பெரிய பெரிய பழமா வேணும்னு நினைப்பாங்க, சில பேர் சின்ன பழமா இருந்தாலும். எங்க வீட்டு பக்கம்லாம் ஒரு மரம் இருக்கு, இவ்வளவுதாங்க பழம் இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து வெளியில வாங்கினவங்க கூட அவ்வளவு டேஸ்டாலாம் இல்லை. அது என்ன வகைன்னு எனக்கு சரியா தெரியல. ஒரு நாட்டு வகை தான் அது. இவ்வளவு பெருசு தான் இருக்கும், உள்ள நல்ல நாறு அதிகமா இருக்கும், நாறு தன்மை அதிகமா இருக்கும். ஆனா தேன் மாதிரி நிக்கும். அது ஆக்சுவலா கிடைக்காது எங்களுக்கு. அது முழுக்க எல்லாமே காலி பண்ணிருதுங்க. காயா இருக்கும் போதே காக்கால இருந்து அணில இருந்து வைல்ட் அனிமல்ஸ் நிறைய இருக்கா, எல்லாம் காலி பண்ணிட்டு போயிரும். 1-2 தான் ஏதாவது ஒண்ணு கண்ணில் அதுக்கு எட்டாம ஏதாவது 1-2 கிடைக்கும். அதுவும் அவ்வளவு சுவையா இருக்கும் அந்த பழங்கள். ஓகே,
ஸோ அந்த மாதிரியான நாட்டு வகை மரங்கள் நிறைய கமர்ஷியலைஸ்டு இல்லாத பழங்களை நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்ப இந்த சின்ன சின்ன பழங்கள்லாம் வந்து கமர்ஷியலா பெருசா பிக்கப் இருக்காது. அப்ப அந்த மாதிரி மரங்களை யாருமே வளர்க்காம போயிட்டீங்கன்னா அழிஞ்சிரும். அது மாதிரி மரங்களை வீட்டுல வளங்க, உங்களோட யூஸுக்கு அது கரெக்டா இருக்கும். ஓகேவா? நீங்க கமர்ஷியலைஸ் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியா வளரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க இமாம் பசந்த் நான் வாங்குறேன் அப்படின்னா அது கமர்ஷியலைஸ் மார்க்கெட்டுக்கு, அது விவசாயம் பண்றவங்களுக்கு அது ஓகே. நீங்க இமாம் பசந்த் மாதிரி பெரிய மாம்பழம் எடுத்தீங்கன்னா உங்களால உங்க ஆக்சுவலா பாதுகாக்கவே முடியாது, ஃபுல்லா டேமேஜ் ஆயிரும். ஏன்னா இங்க வந்து காக்கால இருந்து எல்லாமே கொத்தி விழுகும். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஆள் வச்சு விரட்டிக்கிட்டே இது பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்மளால பாத்துக்க முடியாது. நம்ம வீட்டுல இருந்தா நம்ம எடுத்தோமா, கொஞ்சம் காய்கள் எடுத்தோமா, நம்ம கொஞ்சம் பழுக்க வச்சோமா, நம்ம சாப்பிட்டோமான்றது, அதுக்கு தகுந்த மாதிரி பழங்கள்லாம் என்னென்ன வெரைட்டின்னு கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணி. குட் ஐடியா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து சாப்பிடலையோ சாப்பிட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச இப்ப நீங்க மல்கோவா சொன்னீங்க, நான் எனக்குலாம் காலாப்பாடின்னு நினைக்கிறேன், அதுவும் நல்லா இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சது நிறைய வெரைட்டி மறந்துருச்சுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய போயிட்டே இருக்கும். நிறைய பேர் திருடனா மாறினதுக்கான முதலும் கடைசியும் ரீசனா வந்து அந்த மாங்காய் தான் இருக்கும். நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த திருட்டுக்கு வந்து வெக்கப்பட்டதே இல்ல. அது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, அது சும்மாங்க. அது இல்ல, ஊர் பக்கம் நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. பட் நிறைய பிரச்சனையா வரும், அது தேவையில்லாத சில பிரச்சனைகள் உண்டாக்குனது மாம்பழம். ஆனா கரெக்டா வந்து சாப்பிட்டீங்கன்னா விவசாய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த மாதிரி மாங்காய் அடிச்சு இது பண்றதுங்கிற போது என்னன்னா, அவங்க திங்கிறத விடவே ஆக்சுவலா நிறைய அடிச்சு கீழே விட்டுருவாங்க. ஓகே, ஆமா, அடிக்க ட்ரை பண்ணி நிறைய சொத்தையாயிரும். நீங்க கல்லெடுத்து அடிப்பாங்க, ஒரு சில காய்களை அடிபட்டுட்டு கீழே விழுகாது, அப்ப டேமேஜ் ஆகி அப்படியே போய் கெட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள்ட்ட இருந்து திருடாதீங்க, விவசாயிகிட்ட இருந்து வாங்குங்க. அவங்க ஒன்னும் அதிக பக்கத்து வீட்டுல இருந்து அதுதாங்க, எதுவுமே பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் பண்ணாதீங்க. அது வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே, ஹேண்டில் வித் கேர், ஈட் வித் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் போல இருக்கு. மிக்க நன்றி பாரு. நன்றி.